போங்க வெளியால் போங்க வெளியால் போங்க தெரியுமா போட்டோவும் அவரை வச்சு எடுத்து அனுப்பினாங்க. மழை கொடுத்து எழுதுறதுக்கு மாற்றி நான் காசு எடுத்து போட்டு தராங்க. வாசல்லையே வச்சு மறைக்கிறீங்களே ஒரு வீடு தேடி வந்த மனுஷன். ஏன் ஐயா, நாங்கள் உங்கள்கிட்ட களவெடுக்க வந்தால் நீங்கள் சொல்லலாம், அதுலேருந்து கயக்கலாம்ண்டு. நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்களே நீங்கள் அப்படி சொல்லலாம். நன்மை செய்ய வந்து இப்படி பேச்சு வண்டி கொண்டு போறீங்களேடாப்பா. மாற்றி கொண்டு படம் எடுக்கிறது இப்போ நான் படம் எடுத்துருந்தா அங்கே காசு எடுக்கிற நோக்கம். ஆனால் உண்டு நீங்கள் அடிச்சுக்கிறவாங்க அந்த படத்தை காட்டி காட்டி. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாள் இப்போ காருக்கு வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட் ஆகிட்டுது. நேற்றும் வந்துட்டு வீடியோ செய்ய வழியில் போகல, முன்னாலும் போகல வந்து. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை கொஞ்சம் வந்துட்டு வேலை பொறுத்துடுது. அப்போ வந்துட்டு போக முடியாத அளவுக்கு டைம் நெருக்கிட்டு வந்து இருந்தாலும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வலுக்கிட்டோம். ஸோ வலுக்கிற கடைசி டைம்லேயும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரஷ்ஷாக இருந்தபடியால் முன்னுக்கு அந்த காரில் முன் பக்கத்தில் கூட எடுக்கல சின்ன ஒரு கீறு வந்துட்டு எங்கிட்ட அந்த கதவை ஃபுல்லாக இது செய்கிற மாதிரி எதுன்னு வேண்டாம், இருக்கிறதே ஒரு சின்ன இடம், அதுக்குள்ளே அது ஒரு அப்படி இருந்தால் பின்னுக்கு சைக்கிள் இருந்தால் என்னப்பா செய்கிறடாப்பா சி மனசுக்கு ஒரு எந்தரமாக கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நாங்கள் வெளுக்கிற டைம் வந்துட்டு ப்ளம்பிங் செய்கிற அண்ணா வந்து சொன்னார் வந்து பைப் கொஞ்சம் வாங்கித்தார் சொல்லி. அப்போ அதில் போய் காவல் நிற்க அதுலேயும் லேட் ஆகிடுது. அப்போ அந்த ஒரு டென்ஷன் வேறு, அதை லேண்ட் மாஸ்டரில் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு எங்களோட வீட்டு வாசலடிக்கு வர வந்துட்டு ஒரு ஆட்டோவில் ஒரு ஐயாவும் மகனும் வந்து நிற்கிறாங்க. அது அந்தபடி என்னடா தேவைப்படா சம்மந்தம் இல்லை, அப்போ அங்கே நிற்கிறான்டாப்பா. அந்த ஆள் நிற்கிது. பிறகு பார்த்து அவன் போய் அங்கே நிற்கிறான் பொடியங்காரன். அப்போ கவிதாசன் காய்ச்சொன்னுண்டவன். அப்போ நான் என்னண்டு கேட்க வந்துட்டு ஐயா சொன்னார். ஐயாவுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை, கால் சுகரால் வந்து கால் எடுத்துட்டாங்களாமா? ஓகே ஓகே. அப்போ டயபெட்டிக்கால வந்துட்டு கால் எடுத்துட்டாங்களாமா ஐயாவுக்கு. அதே நேரம் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறான் வந்து. அப்போ பொடியன் தான் கூட்டி கொண்டு வந்தவன். அப்போ நான் கேட்டேன், எத்தனை பிள்ளை இல்லையா அவங்களுக்குண்டு கேட்க வந்து அவன் சொன்னான், தம்பியை வந்து சொன்னான் நான் மட்டும்தான் அண்ணா அப்படின்னு சொல்லி. அது இதால் வேணால் பெட்ரோல் செட்டை காட்டு புறாபுரிக்கில் பார்ப்போம். பெட்ரோல் செட் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து வளர்க்கிட்டு வர்ற பெட்ரோல் செட், அதாவது கிராமக்கோடு மந்திய ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட்டு வந்து மறுபடியுமாக அந்த கொரோனா டைம்களாவது பிறகு வந்துட்டு அந்த பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருக்கக்குள்ளே வந்துட்டு கியூ நின்றுச்சு தானே. ஸோ அதே மாதிரி ஒரு கியூ வந்து இன்றைக்குமே வந்துட்டு நிற்கிது. அங்கே கிராமக்கூட்டில் நின்றது, மந்தியில் நின்றது. அப்போ நான் வந்து நெல்லியடியில் நிற்கிறத காட்டுவோன்னு விட்டு மறந்து போய் இந்த ரோட்டை விட்டேன்னு. சரி பரவாயில்ல, புறாப்பொருக்கில் அப்படியே நிற்க நினைக்கிறேன் ஒரு கியூ உண்டு. அங்கே பார்ப்போம். ஆனால் என்ன ஏன் பெட்ரோலையும் தட்டுப்பாடு வேற போனேன் சொன்னவங்களே இல்லையே. அப்போ என்ன நடந்து ஏதோ ஒன்று நியூஸ் ஒன்று ஓகே. அப்போ எங்களோட தமிழாக்கள் தெரியும் தானே என்ன மாதிரிண்டு. எங்கேயும் எதுவும் தட்டுப்பாடு இறப்போன்னு சொன்னால் உடனே வந்து நின்றுவாங்க பெட்ரோல் அடித்து வைக்கிறதுக்கு. அந்த வகையில் வந்து அப்போ வீட்டடியில் வர அந்த ஐயா நின்றார். இங்கே வதரிக்கை இருந்து வந்து அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் இன்றைக்கு வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டை போங்கோ, நம்பரை தந்து போட்டு நான் ஒருக்கா பிறகு வீட்டை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு ஐயாட்ட நம்பரையும் வாங்கி போட்டு ஐயாவையும் அனுப்பி விட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முந்த நாள் இரவு ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தா அப்படி எங்களோட வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறது, முதல் முருகா ட்ரை பண்ணது லைன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் வந்து, அதாவது ஒரு அம்மா ஒரு ஆள் அம்மான்ற ஒரு ஐயா ஒரு ஆள், ஐயாவும் அம்மாவும் வந்துட்டு வயதான டைமில் வந்துட்டு தனியாக இருந்து சரியாக வந்து கஷ்டப்படுறாங்களாம். ஸோ ஒருக்கா போய் பார்த்து ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிருஷ்ணா, சரியான கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து. அப்போ உங்களுக்கு தெரியும், எனக்கு வயதானவன் சொன்னால் மேலே வந்து எங்களுக்குமே வந்து விருப்பம். அதே நேரம் மேலேயே வந்து இளம் குடும்பங்களை பார்த்து செய்கிறத விட வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷம் மாதிரி. அதே நேரம் வந்து அதுகளால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் வராது. அப்போ நான் சரி ஓகே நான் போய் பார்க்குறேன், எனக்கு அவங்களோட படத்தை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அம்மா வந்து வேறு ஏதோ படம் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சுக்க நினைக்கிறேன். அந்த இடத்தின்
இடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கடையல்கிட்ட படங்கள் சம்திங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அனுப்பி வச்சு காணிக்கிறோம் வந்து. ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் வந்து போய்கொண்டிருக்கோம். அதே நேரமாக அம்மாவுக்கு கால் பண்ணி வந்துட்டு கேட்குறேன், உண்மையிலேயுமே எனக்கு என்ன பிரச்சனைன்றபடியாக தெரியாது. ஸோ நீங்களுமே வந்து கேளுங்க. இப்படி தான் வந்துட்டு எங்களை தொடர்புகள் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு அதில் 100க்கு ஒரு 50% தான் வந்து சக்ஸஸாக உண்மையாக வந்துட்டு நேர்மையாக எங்களோட உதவி திட்டங்களுக்கு சரியானவங்களாக இருப்பாங்களே தவிர 50% வந்துட்டு உண்மையிலே பொய்யும் பித்தலாட்டமாக தான் இருக்கும். அதுதான் எனக்கு வர பாதி கோவங்கள். இப்போ இது கூட இந்த அம்மா அனுப்புகிறா, பார்ப்போம் என்ன வேண்டோ போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு என்ன மாதிரிண்டு. ஹலோ, அதுதான் சரி. என்னண்டு நான் வந்து கிருஷ்ணா ஹாய்க்கிறேன்ம்மா. நீங்கள் ஒரு ஐயா போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது போனாங்க அந்த வீட்டை தேடி. அவர் வெளியில போயிட்டாரு, வந்து இது வித்து கொண்டுதான் போயிட்டாரு. வைஃப் சொன்னார் வயதானவர் அப்படின்னா அவர்கிட்ட போய் சொல்றதுக்காக கிருஷ்ணாண்ட சொன்னாங்க. அவர் வேற பாப்பாரு சொல்றதுக்காக தேடி போனாங்க அந்த வீட்டுக்கு. ஓகே, வெளியில அந்த வித்து கொண்டு செய்யறோம். என்னண்டு அந்த குளோரின் அது வித்து கொண்டு அதுக்கு விக்கிறதுக்கு போயிட்டாரு போல இருக்கு. ஒரு பேக்குக்கு காவி கொண்டு போவார். குளோரின் விற்கிறவரா? உங்களுக்கு இல்லை, என்ன தெரியும். எனக்கு குளோரின் தெரியும், அவரை தெரியாதா? சொல்லுங்க. இப்ப அந்த ஐயா வந்து வீட்டை நிப்பாரா? பின்னேரம் நிப்பாருன்னு சொன்னவர். அவ சொன்ன வைஃப் சொன்னவ. அப்ப நான் சொன்னா பின்னேரம் வந்து பாப்போம். ஓ இல்ல, இப்ப நீங்க வருவீங்களா? நாங்கள் எப்படி மாமா இப்ப நேரம் 4 மணி ஆண்டா ஒரு 5 மணி, எப்படி 5 மணி பிறகு? ஓம் தம்பி, அப்ப நாங்க போய் அவங்கள்ட்ட போனும் இல்ல. பைக் சார்பில் அவதான் இந்த படத்துக்கு எழுப்பி கதைச்சவ. எத்தனை வயசு அம்மாக்கு? அம்மாக்கு எத்தனை வயசு? கூப்பிடுவோமா? அம்மாக்கு எத்தனை வயசு? அவாக்கு அவளுக்கு ஒரு 80 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு 80 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு அதை விட கூட. அதை விட கூட. உங்களுக்கு சொந்தமாவே இல்லையே? இல்ல, குளோரின் வித்து கொண்டு ரோட்டாலும் வரவர். அப்ப இருக்கிறதுல கூப்பிட்டு கதைச்சதுல பழக்கம். அப்ப நாங்க சொன்னாங்க, கிருஷ்ணாண்டு ஒரு தம்பி இருக்கார், உதவி செய்வார் ஐயா, உங்களுக்கு நான் கதைக்கிறேன், உங்களுக்கு முந்தி கதைச்சு நாங்க 2 கொடுத்துறோம். அப்ப நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு போட்டோவும் அவரை வச்சு எடுத்து அனுப்பினாங்க. பிறகுதான் நேற்று முந்தினாலும் உங்களை இதை பார்த்துட்டு ஒரு கதை வந்துச்சு. மகன் சொன்னார், கிருஷ்ணா இங்க கிட்ட நிக்கிறார் போல இருக்கு, யாழ்ப்பாணத்துல இங்க வந்திருக்கிறாரு. அது பிரார்த்தி யோசனை வந்து உங்களுக்கு எடுத்து நான் சொல்றதுக்கா. சரி, ஓகே. இப்ப அந்த ஐயாக்கு இப்ப தற்சமயம் என்ன பிரச்சனையாமா? அவருக்கு ஒரு வருமானம், குழந்தைகள் இல்ல. வருமானம் உண்டு, குழந்தைகள் இல்லையா? கொண்டு முந்தி இல்ல, பிள்ளைகளும் இல்ல. அரியால பக்கம் அவற்ற வீடு ஹாலுமோ நானும் தம்பியுமா போனாங்க. அங்க தேடி நான் இருக்கிறது யாழ்ப்பாணம். அங்க உங்களோட நேற்று கதைச்சிட்டு இருந்தானே இருக்கா போனாங்க. அவதான் வீட்டுக்குள்ள படுத்திருந்துட்டு எழுப்பி வந்தா. வந்து பெரிய அந்தரப்பட்டு கதை சரியா இல்ல, அவர் வெளியில போயிட்டாரு சொன்னான். பின்னேரம் வந்த இருப்பாரோன்னு சொன்னான். அப்ப இருக்கா பின்னேரம் நீங்களும் வாங்கோ, நாங்களும் வாரம் போவோம். ஓ தம்பி, சரியா? அப்போ நான் ஒரு 4:30க்கு பிறகு உங்களுக்கு எடுப்பேனா? சரிம்மா, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்படியும் ஒரு மனசு வேணும்டாப்பா. நான் அதாவது இப்போ ரோட்டில் காண்ட்ரோரால் வந்து பார்த்துட்டு கஷ்டம்னு சொல்லி அதை இன்னும் ஒரு உதவி செய்கிறார்கள்ட்ட காட்டி அவங்கள போய் தேடி நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறன்ற ஒரு பெரிய ஒரு மனசுன்னு தான் சொல்லுவேன். நம்மள அதான் நான் கேட்டேன். நம்மளா உங்களை சொந்தம் ஒன்று கேட்கவும் இல்லையன்றாம்மா. சரி, ஓகே. ஈவன் சொந்தம் பண்ணாலும் பரவாயில்லை, தாயும் செய்யுமானாலும் வாயும் பேரும் பேருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் வந்து இவ்வளோ தூரம் அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு தேடி போயிருக்கிறான்றக்காண்டி ஒரு என்றதால ஒரு சந்தேகம் கொண்டு வரும் தானே. ஸோ அதால் கேட்டான். ரைட், அதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ பின்னேரம் வந்து நானும் அந்த அம்மாக்களும் போய் அந்த ஐயாக்களை வந்துட்டு தேடி பார்த்து அவங்களுக்கான ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கொண்டு நாங்கள் வந்துட்டு செய்வோம்ன்ற தினம்.
வயதானவங்களுக்கு உதவுறதுலேயும் வந்துட்டு சந்தோஷம். அதே நேரம் இடமாக்களை இருந்தால் உண்மையிலேயே எதுவும் கால் கை இல்லாத மாதிரி எப்படியான பிரச்சனை சொன்னால் அது நாங்கள் ஹெல்ப் பண்ணுற கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னோண்டு நாங்கள் இப்போ இதோட வந்துட்டு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணோம். சரி பண்ணிவிட்டு நாங்கள் பின்னேரம் வந்துட்டு அங்கே போகைக்குள்ளே அந்த அம்மாவோட கதைக்குள்ளே வந்துட்டு கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னே பாருங்க, நான் சொன்னது பொய்ன்னு சொன்னால் மறுபடியுமாக ஒரு பெட்ரோலுக்கு வந்துட்டு கியூ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. என்ன காரணத்தால் இது ஏற்பட்டிருக்குது, என்ன நடக்குது அப்படின்ற வந்து எனக்கு உண்மையாக விளங்கலை. காரணம் என்னென்றால் எங்களோட காருக்கே ஒரு அரைவாசி நிற்குது, இப்போ அவசரம் பண்ணி இல்லை. ஓமா ஓமா ஸோ என்னப்பா இது ஏன்டாப்பா அதுதான்டாப்பா ஏன்டா அப்படி என்னடாப்பா உத பார்த்து பறிப்பேன் நாங்கள் கூட யோசிக்கிறோம் என்னன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிக்கு இதில் பார்த்து படிப்பு எல்லாரும் என்ன நிற்க போகிறாங்களா சம்மந்தம் இல்லை, சும்மா பெட்ரோலுக்கு நிற்பான்டாப்பா. மூத்த மறைக்குதா என்னடாப்பா அதை விட அடிச்சோன்னா இருக்காங்க பெட்ரோல் என்ன ஹோதாடாப்பா. வழியில் இறங்கி வரதான் அதுவும் தெரியுது. நாங்கள் பின்னேரம் போல் பார்த்தீங்க அடிப்போம் இடத்துல டவுன் சைட்டில் நிற்க வாருங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் இதோட பவுஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இப்போ கச்சேரிக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா வந்துட்டு மகனோட வந்து நிற்கிறேன் வந்துட்டு ஐயாண்ட வீடு காட்டுறதுக்கு. அப்போ இப்போ மகன் வந்துட்டு கால் பண்ணவர். அப்போ நான் சொன்னால் லொக்கேஷன் அனுப்பிவிட சொல்ல லொக்கேஷனை போட்டு எடுத்து அனுப்பிக்கடாப்பா. கடவுளே, கச்சேரி நெல்லூர் குறுக்கு ரோட்டால வரைக்குள்ள சென்ட் பெனடிக்ட் ஸ்கூலா? ஆளை கச்சேரிக்கிட்ட வர சொல்லுவோம். கச்சேரி கிழக்குழுங்கை. இல்லைடா பெட்ரோல் சட்டு போடாங்கடா. பெட்ரோல் சொல்லி எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணி. ஹலோ, ஓ நான் இப்போ கச்சேரி கிட்ட நிற்கிறேன்யா. நீ எதை சொல்கிறீங்க நீங்கள்? ரெண்டாள் இங்கே கச்சேரி தாண்டி கச்சேரி நல்லூர் ரோட்டு இருந்தா இருக்குது முன்னுக்கோ. கச்சேரி நல்லூர் ரோட்டு கூட கச்சேரி பக்கத்து ரோட்டால விடையா பாருங்க. ஹலோ, ஹலோ, திருப்பி வச்சுதான் ரிங் போகும்போது லொக்கேஷன் அனுப்ப தெரியாத ஆக்களை வச்சு நான் என்னடாப்பா செய்கிறேடாப்பா. கடவுளே ஏசப்பா, லொக்கேஷன் அனுப்ப சொல்ல லொக்கேஷன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுக்கிறேன்னு. இதுக்கேங்கிற சென்ட் பெனடிக்ட் சேர்ச் வரப்போகுது நினைக்கிறேன். ஹலோ, ஓ கச்சேரி நல்லூர் ரோட்டால வந்துருக்கேன். எதுக்குல எங்க என்ன சேர்ச் வரப்போ? ஸ்கூல் உண்டோ? நீங்க இப்ப ஹோலிச்சீங்களா? என்னது கச்சேரி நல்லூர் ரோட்டு கூட அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். வந்து ஐயா நிக்கிறாரோ? சரி சரி சரி. இந்த இதுல ஸ்கூல் அது என்னது? ஓ நாவல நீங்க ஆட்டோல வந்துக்கிறீங்க? சிவப்பாட்டுவா? சிவப்பாட்டுவா? நான் இப்ப நாச்சந்தில நிக்கிறேன். நாவலர் ரோட்.
வெள்ளக்காரங்க பாண்டிங்களா போய் யாரு அது இப்போ தான் எங்களை தாண்டி போகணும். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கார் இருக்குண்டு அந்த அதில் இங்கே பைக்குள்ள என்ன டியோ பைக்கா? சரி ஏமா அதுதானே அது ஏதோ எல்லாம் உண்டு தானே அண்ணன் தம்பி. இந்த ஹெட்லைட் அடிக்குமா? கருப்பு டிஷர்ட்டா? கருப்பு டிஷர்ட்டா? அதுவும் இல்லை சாம்பல்னு சொன்னாங்க இல்லை. போம் நான் அன்னைக்கு லொக்கேஷன் இப்போ தெரியா நிற்கிறேன். புதுமாடு அன்னை பா டாக்டர் மேகடு அன்னையை பார்க்க டாக்டர் மேகடுன்னு லொக்கேஷனை பற்றியான்னு சொல்லி அதான் பெரிய புதுமாடு இல்லை. இது இப்போ எங்கே போவோம்? இப்போ அதில் வந்துட்டு என்ன வெயில் எடுக்கலாம் வருவார், வெயில் வெயிலால் மத்தியாக வருவார், சைக்கிளில் தள்ளி கொண்டு வருவார், அவரே நடக்கிறாரு. வந்து கேட்டேன் இப்போ அப்படி இது இல்லை உங்களை ஒரே விஷயம் நான் கேட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்டு போட்டு இப்படி செய்யிட்டு கொண்டு தன்னை படம் பிடிக்க வேணாம்னு சொன்னேன். முதலாவது பிடிச்சோடனே நான் அதோடய கை ஓடித்தேன் வரைக்கும். அப்புறம் 2-3 மாதம் வரைக்கும் வந்து போய்க்கு நான் இப்போ திருப்பி கேட்க வேண்டியிருக்கேன். அவங்களோட கேட்டு போட்டு அப்படி சொன்னேன். புரியல சரி வாங்குவோன்னு சொன்னார். அப்போ ஃபோன் நம்பர் இருக்கும் உங்களோட கிடைக்கிறான்னு சொன்னால் அது தெரியாது, இடமும் தெரியும் எங்களுக்கு. தேடி தான் வந்து பிடிச்ச ஆளை 3 நாளாக தேடி பிடிச்சி. எத்தனை வயசு ஆளுக்கு? அவருக்கு வயசு இருக்க முடியுங்க. அவர் தன்னை படம் பிடிக்கணும்னு சொன்ன காரணம் என்ன? அது என்னென்னாலும் தன்னை ஆக்கள் பார்த்தா தனக்கு பக்கம் மாதிரியா. அப்போ இப்போ போயின்னு இப்போ அதுக்கு அதை தான் சொல்கிறேன். அதுக்கு அந்த காலத்து பிறகு கொஞ்சம் நேரம் அவரை காண இல்லையாண்டார். வந்து போயிட்ட வந்து சொன்னார் அவரை காண இல்லையா, தேடி வந்துருக்கார். குளோரின் இல்லாமல் சும்மா வந்து கட்டி போட்டு சொன்னார் இப்படி காண இல்லைன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க படம் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்த தர மாட்டேன்னு சொன்னேன் ரெண்டு சொல்லி நான் சொல்லியேன். பிறகு வந்து நாங்கள் தேடி வந்து நாங்கள் சரியா இவர் தேடி வந்துட்டு கேட்க சொன்னார் தன்னை உதவி ஏதான்னு சொன்னால் என்ன காரணம் வேண்டாம் அவர் தங்களை பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொன்னவங்களாம் காசு எடுத்து போட்டு தரா விட்றாங்க. நாங்களோ? நான் நீங்களோ? நான் வந்து அவருக்கு ஆட்டி போட்டு படம் எடுத்துட்டு காசு அவர்னா. அது சரியா? சரி அதான் பிரச்சனை. இப்போ இவ்வளோ சிச்சுவேஷன் கூட சொல்லிட்டேன். சரியா வந்தவருக்கு சந்திச்சு என்ன செய்யலாம்னு நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் என்னடா போங்கப்பா இந்த புறாப்பா படம் எடுத்து போட்டு காசு தர கொடுக்க வரேன்னா என்னடாப்பா? ஐயோ ராஜா எத்தனை வயசுடாப்பா? ஐயா யாரும் படம் எடுத்துங்க போட்டு ஐயாவுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களோ ஐயா. ஏன்னா ஐயா அதால் பாதிக்கப்பட்ட ஐயா ஏரியா ஐயா அம்மாவும் கஷ்டப்படாப்பா. ஆனால் ஏரியா பயங்கர வசதியான ஏரியா கிடையாது. அதில் இப்போ உள்ளுக்கு என்னண்டு உங்களை இருக்கட்டா அதில் உள்ளுக்கு பெயின் இதில் ஆக்கலாம் இல்லைடா. அவர்தான் இருப்போமே வீட்டடி கேடுங்க வாசல்லையே வச்சு மறைக்கிறீங்களே ஒரு வீடு தேடி வந்த மனுஷன். ஏன் ஐயா உள்ளுக்கு வாங்கணும் ஐயா. ஐயா ஏன் உள்ளுக்கு வரணுன்றீங்க? என்னண்டு நாங்கள் உங்கள்கிட்ட களவெடுக்க வந்தால் நீங்கள் சொல்லலாம் அதுலேருந்து காய்க்கலாம்ண்டு. நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்களே நீங்கள் அப்படி சொல்லலாமோ? நீங்கள் சொல்லுங்க ஒன்று. ஐயாவுக்கு உதவி செய்யத்தானே வந்தாங்க. நீங்கள் வந்து அதுவும் எனக்கு தெரியாது ஐயாக்களை பாருங்க. முன்ன விவரத்தில் இந்த துண்டு காணி தான் இது ஐயா கூட காணிங்க அது. அப்போ ஐயா பெரிய கோடீஸ்வரன் இதாப்பா. காலை பூஷ் ஏன் காடு இப்படி கிடக்கு? டயபெட்டிக் இருக்கா? இருக்கும் ஐயா. நாங்கள் படம் எடுக்கிறோம் இப்போ உங்களை பிரச்சனை இல்லையா? தேவையில்லையா? உங்களுக்கு இப்போ உதவிகள் ஒன்றும் தேவையில்லை. நல்லா இருக்கிறீங்க, ஓகே இருக்கிறீங்களா? படம் எடுக்கிற வேலை வேண்டாம். நான் படம் எடுத்து என்னண்டு படம் எடுத்த
அடையாளம் படம் எடுக்கின்றார். இவ எடுத்தவே முந்தி இப்போ உங்களுக்கு படம் எடுத்து அனுப்பினான்ல இவரும் அங்கேயான்னு சொல்லி ஓ அதை எடுத்துன்னு சொல்லி அவர் வருஷக்கணக்கு. நாங்கள் ஆசீர்வாதம் 2 வருஷம் உங்களுக்கு அனுப்பி ஐயா சனியே சும்மா அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடணும்னு அவர் காரையா காசு கொடுக்குறது எங்களுக்கு வேணாம் போவோம். ம் எங்களுக்கு வேணாம் வருஷக்கணக்காக விட்டுவாங்க. படம் எடுத்து எடுத்துக்க மாட்டேங்க. நானா போக வெளியால் போவோம். வெளியால் போங்க தெரியுமா? வருஷக்கணக்கு நான் வேலை சும்மா படம் எடுக்கிற மாதிரி படம் எடுக்கிற மாற்றி கொண்டு படம் எடுக்கிறது இல்லை. இப்போ நான் படம் எடுத்து அங்கே அனுப்பி எங்கள் பேரில் காசு எடுக்கிற நோக்கம் எங்கள் பேரில் காசு எடுக்கிற ஆட்கள் கிடக்கு. இது உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சுருந்தா நீங்கள் இங்கே என்ன கூட்டிக்கிட்டு வந்துக்க கூடாது இல்லை அண்ணா. இல்லை இதான் என்ன அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு அதனால தான் பார்த்துட்டே விட்டுருந்தாங்க வேறு என்ன அவர் என்ன உங்களுக்கே இந்த வேலை கடவுளே நன்மை செய்ய வந்து இப்படி பேச்சு பண்ணி கொண்டு போறீங்களேடாப்பா ஏசப்பா. நாங்கள் வந்து இப்போ எனக்கு பேசினதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் உள்ளட்ட உடனே மதிச்சிட்டேன். நான் இதுதான் பிரச்சனை இங்கே இருக்குதுண்டு. இது பாவடாப்பா கடவுளே. தாய் மூலமா வந்து அந்த ஆள்கிட்ட போய் பேச்சு அதோட பாரு அந்த ஆள் கஷ்டம்னு சொல்லி அந்த ஆளுக்கு உதவி செய்ய வந்து கூட்டிக்கிட்டு வந்து இவையா வருவார். அம்மா உங்களுக்கு வேற ஆக்கள் கிடைக்கலே. சரி அப்ப நீங்க அப்படியே விடுங்க. நீங்க வந்து என்ன நீங்க விட்ட பிள்ளை என்னன்னு சொன்னா இப்ப நீங்க போட்ட படம் நானே பார்க்கலையடாப்பா எனக்கே தெரியாது. கும்பிட்டு கேக்குறேன் மண்ணத்துல பூனாரி என்ற இடத்துல நான் கும்பிட்டு கேக்குறேன் என்ன ஆளை விடுங்க நீங்க காணும் நீங்கள் சந்தேகப்படுது. சொல்லி போட்டான் எனக்கு ஒன்றும் தெரிய இல்லையா படம் எடுத்துட்டு இப்ப என்ன பிரச்சனை அவருக்கு உங்களான் மெயினான கோவம் 2 வருஷம் இல்ல சொல்லி உங்களை அடிக்கடி நடிச்சு நீங்க 2 வருஷம் எனக்கு தெரியாது அடிதல. இப்ப எனக்கு இப்ப 2 நாளா தான் நேற்றே முன்ன சொல்லி நான் அன்றைக்கு வந்துட்டேன் கதைச்ச உடனே. நீங்க இந்த ஆளுக்காண்டி கதைச்சு இந்த இடம் தேடி திரிஞ்சு இவ்வளோத்தப்பா நான் சொல்லட்டும் வீட்டுக்குள்ள உள்ளடக்கா அந்த வீட்டுக்குள்ள போன வாசல்ல கதையும் கொண்டுச்சு அப்பயே நான் விளங்கிட்டு அப்பயே நீங்க என்ன சொல்லிக்கலாம் அபோன் பண்ணி வேற ஆமா இரக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் வந்து இப்படி ஒரு உதவி செய்ய தேவையில்லையா என்னென்றால் உண்மையாக நாங்கள் வந்து இப்போ அவங்க கஷ்டம்னு சொல்லி நீங்கள் வரக்குள்ள இன்றைக்கு சரி எங்களை பற்றி அடிதலை போயிட்டு பேர் தெரியுமா வந்தாளுக்கு தெரியாது. வருஷ கணக்காக படம் எடுத்து பேக்காரீங்கன்னு இன்றைக்கு தானப்பா நான் அதை பார்க்குறேன். ஆனால் உண்டு நீங்கள் அடிச்சுக்கலாம் கிடக்கு படத்தை காட்டி இல்ல இனி ஒட்டு உதவியும் இல்ல. இங்க அண்ணனையே குறையா 2000 பெட்ரோல் காசு வாங்க சொல்றேன். பூனாரில ஒரு தம்பி இல்லையப்பா தம்பியாக இருக்காங்க. வர சொல்லுங்க கொஞ்சவா இங்க நீங்க அப்போது போன் எடுக்க நான் யாரும் சிங்களவங்கள் கூடாது சொல்றதுக்காக எடுக்கிறாங்க தான் 2 பேச பார்த்தேன். எல்லாரும் கிறிஸ்டாண்டு நடி நீங்களும் தப்பினீங்க நானும் தப்பினேன். அப்படி சில பேர் நீங்களே என்ன அப்படி ஆன்சர் பண்ணி கதைக்காமலே பேச பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஏதோ அதே உங்களுக்கு சிங்கிளாக உங்களை கோல் பண்ணுவோம். இதை பண்ணுங்க மண்ணுத்தலை பூனாரி என்ற இடத்துல இப்போ அதை விடுங்க பொறுங்க. இப்போ மண்ணுத்தலை பூனாரியை விட்டுட்டு இப்போ இந்த என்ன 2000 பெட்ரோல் காசாங்க எங்க எடுத்தீங்க ஹெல்மெட் 2 பேரும் அது பிரச்சனை இல்லை. அப்போ பழைய ஆக்களாக இருந்தாலும் கூட மனசு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இன்னொரு உதவி செய்ய நினைக்கிறீங்களோ அதே காணும். ஆனா இப்ப பெரிய அவமானமா போச்சுடா. இல்ல 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 இந்த உங்களோட இந்த சின்ன புள்ளையப்பா நீங்க வந்து நீங்களே வீடு தேடி வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் இல்ல நீங்க ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அது வந்து நீங்க ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அவருக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும். ஐயா
இந்த இதுதான் உங்களை ஊருக்கு இருக்கிற நீங்கள் உங்களை கஷ்டம் இறக்கம் பார்த்து இன்னொரு ஆளை கதைச்சிருக்குது அந்த இதெல்லாம் சொல்லி களைச்சு போச்சு வெளியில வந்த மனுஷனை இந்த விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு சொல்லியாச்சு அவருக்கு. அப்போ புறையனே எவ்வளோ வந்த மனுஷனா நான் கூட்டிட்டு இருக்கோம். நீங்க இப்படி சரி இப்போ வந்து படம் கூட எடுக்க வேண்டாமே அந்த முகத்தை நாங்கள் மறைச்சிருப்போம் சரிதானே மறைச்சி செஞ்சிருப்போம் அறைய பூட்டுது சாத்துது பாவம் இந்த விஷயம் அது இல்லை மற்ற நான் சொல்லட்டா அவைன்ற பேசிக் பிரச்சனையை சொல்கிறேன் அவைக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன காணி துண்டு இருக்குல்லோ அவைக்கு அதை குறிச்சான ஒரு பயம் ஒன்று இருக்கும் அது தங்களை விட்டு கையை விட்டு போயிருமோ யாரும் தங்களை ஏமாற்றி எடுத்துருவாங்க அது மட்டும்தான் அவைக்குரிய அவைக்கு அது மட்டும்தான் அவைக்கான இது அதனால் அந்த பயம் ஒன்று இருக்கும் அந்த பயம்தான் பேசிக்காக எல்லாத்தையுமே ஆளுது உள்ளாங்க தான் ஸோ வந்துட்டு இதில் நாங்கள் குறைக்கிற கொண்டும் இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் நேரம் பெட்ரோல் காசாங்க ரெண்டு வந்தாரு ஆமாம் குறைக்கா இல்லை இல்லை இப்போ என்னென்றால் அப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாம் உதவி கேட்டுருக்கோம் என்ன ஃபோன் பண்ணி ஹெல்மெட் மாத்திர இல்லை ஆனால் இது வடிவாக கிடக்கப்பா இதை அடுத்து பூனாரி இல்லைன்னு நீங்கள் எங்கே காட்டியா நான் வேற ரெடி இல்லையாப்பா வைத்தியம் செய்து காலு வேலாது கையும் வேலாது இல்ல அந்த படி ஆசைப்பட்டு கேட்டபடி இது ஆசைப்பட்டு கேட்க இல்ல இது விலங்கத்துக்கு வந்து வீட்டை வந்து உதவி எங்க கேட்டா அதை விட அந்த குளோரின் வித்து இருந்தா நல்ல பிசினஸ் தான் செய்து விட வேண்டியானு நீங்களே ஒரு நட்டு வெயிலுக்கு இப்படி இல்ல குளோரின் வித்து கொண்டு உழைக்கிறாள் அந்த பொக்கெட்டுக்கு நான் பார்த்தேன் 1500 காசும் கிடக்கு அப்போ உழைச்சி தின்ற ஆளை ஏன் நீங்கள் குழப்புறியல் 4 குளோரின் பண்ணுவான் மறைக்க வேண்டி ஐயோ அந்த மனுஷனுக்கு இருக்குது அம்பி அந்த பூனாரி மண்ணத்தில் எந்த இடத்துல ஒரு நல்ல அருமையான பாவம் தம்பி அந்த ராசான வசதி நேரத்தில் சொல்லுங்க எனக்கு ஏன் இப்போ நார்மலாக நாங்களே வந்து கஷ்டப்பட்டாக்களை தேடி திரிஞ்சு தெரிவு செஞ்சு எடுத்து செஞ்சோண்டு தான் இருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து கொண்டு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுன்றோம் இது தேவையில்லாம பேச்சு பண்ணிக்கணும் இந்த உங்களோட ஹெல்மெட்டோட உங்களை பார்க்க எனக்கு அழுக வருது பாவம் அது பிள்ளை இல்லை நீங்கள் செஞ்ச பிள்ளை இல்லை உங்கள் குணம் நிறையாவே என்னை கூப்பிட்ட பிள்ளை இல்லை அதுக்கு தான் நான் கேட்குறேன் அதை விட இப்போ நான் உங்களை அதை விட இப்போ இல்லை இவர் ஒரு நிமிஷம் கதை கொண்டு வந்து சொல்லிக்கே நான் விளங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ சிக்கல் இருக்காண்டு மற்ற இப்போ நான் உங்களை 2000 ரூபா கேட்டால் நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்களோ இப்படி என்ன 2000 அப்புறம் நீங்க யோசிக்காதீங்க நீங்க அந்த மண்ணத்திலே கண்ட இடத்துல பூனாரி என்ற இடத்துல இருக்கிற அந்த பாவ கர்வம் தம்பி அவருக்கு இன்னும் ஒரு தரம் இல்ல தகப்பனும் செத்து போச்சு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா வருந்தானே அவத்த படமும் பேத்த படம் உங்களுக்கு அனுப்பினா எத்தனை பேர் அனுப்பி என்ன காட்டுங்க அனுப்பின காட்டுங்க அவருக்கா அனுப்பின காட்டுங்க அவருக்கா அழிபட்டு போயிருக்கேன் உங்களோட போன்லயே அழிபட்டுட்டேன்டா ஏன்னா தெரியாது நான் எந்த 10,000 கான்டாக்ட்ஸை பார்க்குறேன் எனக்கு நேற்று அதிர்ஷ்டவசமாக தான் அம்மாவோட ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணேன் இங்கே உங்களோட ஃபோனை தான் எப்படி லொக்கேஷன் அனுப்புறேன் காட்டித்தரேன் உங்களுக்கு உங்களை பார்க்க ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு பெரிய ஒரு டிஎஸ்ஆ ஒரு டாக்டர் மாதிரி இருக்கிறால் லொக்கேஷன் தெரியாண்டா கூட வாங்க இங்கே வாட்ஸ்அப் போட்டிங்களோ போயிட்டீங்களோ இப்போ இங்கே கிருஷ்ணான் ரைட் கிருஷ்ணாண்ட வந்துட்டீங்க சரியா இந்த இதை சொல்கிறீங்க இந்த அதுக்கு லொக்கேஷன் இதை அமுத்துறீங்க சரி இப்போ நீங்கள் கொடுக்க வழியாக கண்டினியூவாக கொடுக்குறீங்க கண்டினியூ வயல் யூஸிங் த ஆப் ரைட் இப்போ கொடுத்துட்டீங்களோ சரி இதில் 2 விஷயம் கேட்கும் ஒன்று ஷேர் லைவ் லொக்கேஷன் ஒன்று ஷேர் கரண்ட் லொக்கேஷன் இதை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்கிற ஸ்பாட்டை காட்டும் அந்த ரூட் அப்படி காட்டும் இதை கிளிக் பண்ணி நாங்கள் வரலாம் ஸோ இதில் போகிறீங்க லொக்கேஷனை தொடுறீங்க செஞ்சோ கரண்ட் லொக்கேஷன் ஓகே ஃபைன் திருப்பியும் பார்த்தா பூனகரியாவோட சரி இப்போ ஒரு பிரச்சனை இல்லை 2024 ஆண்டில் 4500 2000 தரலாம் இந்த ஹெல்மெட் யாரும் போயிட்டு வரேன் கால்ட்டி தான் ஒரு கால்ட்டி தான் காட்டும் ஒரு கஞ்சனா ஒரு கால்ட்டி தான் ஒரு காட்டும் ஒருக்கா கலாட்டி தானே அம்மா கால்ட்டி தான் அவங்க பார்த்துட்டு ஓட்டும் பிரச்சனை இல்லை கலாட்டி தான் இருக்கா எனக்கு ஒரு காட்டுவோம் இருக்கா இப்போ கலட்டவே இல்லை ஹெல்மெட்டே ரெண்டு விற்கிறேன் காட்டுங்க பாபு காட்டுங்க பாபு பூனாரி போய் பார்த்துட்டு பாரு அது திரும்பி ஒன்று செய்ய அண்ணே ஆமாம் ஹெல்மெட்டே காட்டி தான்
ஓ கலட்டி தான் கலட்டிலாண்டா அப்போ கொஞ்சம் நீ வரும் உதோ கலட்டிலாண்டா இப்போ வீட்டோட சமைக்கிறீங்க குளிக்கிறீங்க நித்தியோட நித்தி சொல்கிறீங்க ஆமா என்ன குனரிக்கு பெருவரா ஹெல்மெட் காரணம் போட போகிறேன் நான் நீங்க அதை போட்டோ எடுத்தா எனக்கு என்ன இங்கே உங்களை பிடிக்க மாட்டேன் நான் போட போகிறேன்ப்பா கொண்டாங்க போடுற ஹெல்மெட் ஒரு மாணவம் இல்லை இங்கே கொண்டானே மரியாதை இல்ல கம் பூசினவன் இதுல உங்கள்கிட்டப்பா கம்மெல்லாம் பூசி வச்சிருப்பா இது என்னப்பா இது கொரோனா வர பூசினது நடி இப்போ முதலாவது உதவி உங்களுக்கு இல்லைப்பா செய்யணும் இந்த ஹெல்மெட்டுக்கு ஆரம்பம் இது கலர்றதும் இல்லையாதாப்பா இந்த இப்போ நான் மூடிட்டு வந்தேன் பேப்பரையும் எடுத்து போட்டாம்மா இங்கே போடவே இல்லை பேப்பர் இருந்தா டிஷ்யூ குறைபாடு இருக்கு சொல்லுங்க இது முந்தின ஹெல்மெட் டிஷ்யூண்ணா ஓகே டிஷ்யூ தாடி சரி இது நீ ரோஜா டிஷ்யூ சத்தோ என்ன பெட்ரோல் தட்டுப்பாடாமா அணுகுண்டு ஓட போறாங்க நீங்க எங்க ஈரான்ல அந்த இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குது யாருக்கு ஈரானுக்கு இஸ்ரேல் இது என்னப்பா இஸ்ரேல் என்ன ஈரானுக்கு தான் என்ன நடந்ததாகும் தான் போடுறாங்க அம்மா புறா என்ன உண்டு அப்படி அப்படி கிடையாது நல்லா தான் இருக்கு நீங்க ஒன்று ஆபத்தும் இல்லையாப்பா ஆமிக்காரப்பா சண்டை தேவையில்லை தெரியாது அதே இடையில நீ கண்ணிபடி கனவில் வருது காலை நினைக்க பயம் வருது இப்ப இந்த ஸ்டைல் ஹெல்மெட் அவங்களுக்கு அப்படி இதுல என்ன குறை எனக்கு ஒரு ரிப்போர்ட் இப்படியே ஹெல்மெட்டை போட்டுட்டு காரில் போட்டு வேண்டேன் பாடிக்கல அவனுக்கு அது அவமானம் ஹெல்மெட் போட்டு கார் ஓடுறான்னு அது நெக்கட்ட நஞ்சாம் பாட்டன் அதில் பிரச்சனை இங்கே யார் போட்டு எடுக்கிறப்போ அண்ணே என்ன வடிவாடுங்கண்ணே நான் உங்களை குறித்து பயப்படுற ஆள் இல்லையாண்ணே எடுக்க போறீங்கன்னா நானும் சொல்லிக்கொண்டு உங்களை எடுத்தாச்சு எப்போ நீங்களே யோசிக்க அதை எப்போ எடுத்தாச்சு அண்ணாவோட சேர்ந்து ஒரு யோசிக்காம ஏய்யா அந்த இடம் நீங்க பாக்குறதா போகும் அந்த மண்ணத்துல இல்லை நான் மண்ணி தலையெல்லாம் பார்த்து ராளெல்லாம் பிடிச்சி சமைச்சு திண்டனாங்களா அங்கே பிரச்சனை இல்லை சமைக்கிற தேவையில்லை அந்த ஆளுக்கு தகப்பன் இல்ல வன்னியில அவனுக்கு ஏதோ ஊசியா போட்டதுல காலும் கையும் அவன் ஒவ்வொரு வீடு அந்த வீடு அங்க இப்போ காலும் கையும் மேலாம இருக்குது நாங்கள் போனோம்னா தலையும் மேலாம் வந்துடும் தேடுறாங்க இல்ல தம்பி அவன் பாவன் சரியா பாப்போம் சரியா நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க பாப்பா உங்களுக்கு சரி கேட்க நாங்கள் இப்போ நீங்களம்மா நேற்று கால் பண்ணி நான் இன்றைக்கு வந்தேன் நான் சரியோ இப்போ இனி நீங்கள் கால் பண்ண கூட நான் இல்லை வரமாட்டேன் இல்லை நீ உங்களுக்கு எப்படியும் ஒரு வருஷம் செல்லும் அடுத்த ஆளை பார்க்க வர நாங்கள் கோட்டா இனி கோட்டா இது பூனேரி சைட் இப்போ 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கு வந்தாங்க இனி 2 வருஷம் கழிச்சு வண்டி தெளிப்போம் நான் பரட்டை போட்டு பின்ன படத்தை அனுப்பி விட்டேன் உங்களுக்கு படத்தை அனுப்புங்க பெட்ரோலும் இல்லையா அணியா எங்களுக்கு பெட்ரோல் செலவு மண்ணத்திலே போறேன்டால் அங்க தூரம் இல்ல பூனேரி நீங்கள் வரதில்லை மணித்திலே நாங்கள் போய் பார்ப்போம் பாய் பாய் ஓகே நன்றி வந்ததுக்கு நன்றி பாய் பாய் ஐயா ஓ சரி பாய் பாய் பாவண்டாப்பா கடவுளே என்னத்தை சொல்கிறேன்டே அது எனக்கு நல்ல ஒரு ஆக்கல்றாப்பா உண்மைக்கு உதவி செய்யறது கூட்டிக்கணும் அந்த அந்த என்ன சொல்லு பிரச்சனையா இப்போ இருந்தேன் தெரியுமே எனக்கு சும்மா என்னத்தை சொல்றா வைஷு கடவுளே என்ன நான் சொல்கிறேனே எந்த சைக்காலஜிக்கல் நாலேஜின் படி அவைகிட்ட உண்மையிலே அந்த இடத்துல வந்து அவை இருக்கிறது வந்து என்ன சொல்லு பாப்பம் எல்லாம் சொல்லணுமென்றில்ல விளங்க பண்ணிக்கிறேன் அப்போ அவைக்கு அந்த துண்டு காணி இருக்கല്ലോ அதாலே அவைக்கு நிறைய ப்ரெஷர் வந்திருக்க முடியாது எப்படின்னா அவையிட்ட அந்த காணியை தர சொல்லி கென்ன பேர் கேட்டு சண்டையை பிடிச்சிருப்பாங்க விளங்குதோ அப்போ அதாலே வந்து அந்த ஒரு மென விரக்தி வந்து ஏற்பட்டிருக்கும் அதை விட நீங்க கேட்டல இந்த காணி உங்களோட கையாட்டு அதோட பாய்ந்துட்டுறாப்பா ஆளுக்கு தெரியாதானே வந்து ஒன்று விளக்கங்கள் தெரியாதானே வந்து நான் அதுதான் சொல்கிறேனே அப்போ ஆளுட்டு அந்த காணியை கேட்டு ஆக்கள் ப்ரெஷர் பண்ணி அதால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படித்தான் நடந்து அதான் பயப்படுறார் ஐயா இல்லாட்டி இப்போ நான் போய் கதைச்சிருந்தா அவருக்கு விளங்கப்படுத்திப்பேன் மெட்டாது இவையில கண்டோன்னா அதாவது கட்டவும் போகுது விளங்குதோ இவையல் படம் எடுத்து இவை சொல்லி நான் எனக்கு தான் அனுப்பினேன் இவே வேறே யாக்கிட்ட அனுப்பினேன் நான் வஞ்சம் இல்லை உண்மையிலே இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்கிற இப்பயும் பேர் இவ்வளவு நடந்த அப்புறம் வேற என்ன சொல்லுவான் கோவிப்பான் ஆனால் அதுகள் கோவிக்கலேன்னு அப்போ இப்போ எங்கே போகுது பெட்ரோலும் இல்லையான்னு சுற்றி கொண்டு இருக்கிறாரு கலைமால் வீதி கனகரட்னம் வீதி உண்மையாக நல்ல ஆனால் கொஞ்சம் நல்ல பம்பலாக இருந்துச்சு எனக்கு இதுவே இல்லை நிற்கிறாப்பா பாவண்டாப்பா என்ன சொல்லலாம் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைமா
இப்போ வேறு உதவி செய்ய கூட்டிக்கின்றவங்க அந்த ஐயாக்குன்னு அட்லீஸ்ட் அவ்வளோ வரும் யோசிக்கலாம். அந்த ஐயாக்குன்னு ஏதோ உண்டு அவரை பலமாக தாக்கி இருக்குது, அது மட்டும் உண்மை. இது நம்மளோட அந்த ரோட்டுறாப்பா கடவுளே. இந்த இதால் நேரம் அங்கே இருந்தால் சரி நாளே சரியில்லைடாப்பா. அக்கினி நீ சொன்ன சரிடாப்பா. இதால் செம்மணி அளவுமே ஐயோ இங்கே ஒப்போ ஐயா ஒரு ஆள் பாபாங்கள் மேங்கப்பா பார்த்தீங்கள இப்படி வந்து பிரேக் அடிக்க பிரேக் இப்படி அடிச்சது அப்படியே அதில் போனியா. ஓகே, ஸோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். வந்து எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் தானே. பெட்டரான ஒரு அனுபவம் இதில் இன்னும் பல அனுபவங்கள் இருக்குது சந்திக்கிறதுக்கு. முதலாவது பெட்ரோல் அடிக்கும் எங்கேயாவது. எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துட்டு பார்த்தீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணிக்கடா பெட்ரோல் அடிக்க சொல்லி. அதுதான். ஸோ நம்ம வந்து பெட்ரோல் செட் வரக்குள்ளே கொஞ்சம் அதாவது செம்மணி ரோட்டை விட்டு கல்லியங்காட்டா திருப்பிட்டோம்னு சொன்னால் அங்கால பெட்ரோல் செட் இருந்தானே. ஸோ வந்து கியூவில் பாருங்கள் வந்து காட்டுறேன். அதை காட்டிக்கொண்டு அப்படியே நான் வீடியோ முடிப்போமா.